பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். தேவைக்கு தேடும் உலகம் இது. பொதுவாக இந்த உலகியலில் ஒருவரின் தேவையை பொறுத்துத்தான் பிறரிடம் உறவாடுகின்ற நேரம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை, திடீர் பாசம் எல்லாம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும். அதுவே ஒருவரின் தேவைகள் குறைந்துவிட்டால் உறவாடும் நேரங்கள் குறைந்துவிடும், தேடல்களும் குறைந்து போய்விடும். மனித உறவு, நட்பு என எதுவானாலும் அவர்களின் தேவைகள் தீர்ந்துவிட்டால் தேனாக இருந்தாலும் அது திகட்டத்தான் செய்யும். இப்படித்தான் நம்முடைய சுற்றம் இருக்கின்றது. எல்லாம் வினைவழியின் கொடுக்கல் வாங்கலாகத்தான் இந்த பிறவி வந்துள்ளதால் இந்த பேரண்ட இயக்கமும் காரண காரியத்துடன் தேவையற்றதை நிர்ணயம் செய்தே அனுப்பி வைக்கின்றது. ஆதலின் இங்கு யார் எப்படி இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காமல் பிறரின் தேவைகள் அறிந்து நன்மைகள் செய்து பயணிக்க வேண்டும். நினைத்த மாத்திரம் நம்மால் இயன்றதை தந்துவிட்டு அதை யாரிடமும் சொல்லாமல் கணக்கு எழுதி வைக்காமல் மறந்துவிட வேண்டும். அதுதான் அறம், அதுதான் தர்மம். விதியும் சதியும் சேர்ந்து நம்மை வீழ்த்த நினைத்தாலும் நாம் செய்த தர்மம் அனைத்தும் நம்மை சரியான நேரத்தில் காப்பாற்றும். எனவே நாம் நேர்மையாக வாழ்ந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடாது. எதுவாயினும் எண்ணம் போல்தான் வாழ்வு என்பதை உணர்ந்து பிறரை பார்த்து வாழ ஆசைப்படாமல் நம்மை அங்கீகரித்தாலும் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் நன்றி மறந்தாலும் சிரித்துக்கொண்டே பேரண்டம் மகிழும் செயல்களை செய்து கொண்டே இருக்கும் போது காலம் யார் யாருக்கு அவர்களின் தேவையை பொறுத்து சரியான நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்துவிடும். ஓர் உண்மையான முழுமையான பாசம் என்பது எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் சார்ந்ததாகவே இருக்கும். ஆசைகள் வந்துவிட்டால் கொஞ்சம் தழுவும், கெஞ்சும், ஊடல் கூடல் என எல்லாம் செய்யும். அதுவே வெறுப்பு வந்துவிட்டால் தீராமல் சண்டையிடும், பெருந்தொல்லைகள் கொடுக்கும், உண்மை அறியாமல் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். தேவைக்கு மட்டுமே உறவாடும். தனக்கு உரியவர்கள் என்ன செய்தாலும் அதை மன்னித்தும் மறக்கும். அதுவே சிலரை தேவையற்றதாக கருதிவிட்டால் அவர்கள் எது செய்தாலும் அதில் குற்றம்தான் கற்பிக்கும். இப்படி தேவைக்கேற்ப மாறக்கூடியதுதான் அற்ப பாசம். அது என்றுமே தேவைகள் சார்ந்துதான் பழகுவதால் நிலையற்றது என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அதுவே அன்பு என்பது ஓர் உயர்ந்த ஆழமான ஆன்மீகம் அனுபவம் என்றால் அது மிகையாகாது. அன்பின் பரிணாமம்தான் கருணை, ஈகை, தயவு, பணிவு, மகிழ்ச்சி, கொடை என்பனவாகும். அத்தகு அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவதல்ல. எந்த எதிர்பார்ப்புமின்றி, எந்த தேவைகளுமின்றி பிற உயிர்களின் நலன் பேணுவதால் நடக்கின்ற ஓர் உன்னத அற்புதமாகும். அன்பானவர்கள் எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டார்கள். இன்பம் எது, துன்பம் எது என்பதை அறிந்து தன்னை அண்டிய பலரின் தேவைகள் அறிந்து அவர்களை சரியாக வழிநடத்துவார்கள். தங்களை விட்டு விலகிச் சென்றவர்களுக்கும் அவர்களின் அறியாமையை உணர்ந்து தேடிச் சென்று அவர்களுக்கு நன்மையையே செய்வார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் துன்பம்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கத் தெரியாது, நடிக்கவும் வராது.
நடிப்பவர்களோடு ஒத்துப்போகவும் முடியாது. இங்கு பொய்யாக இருப்போரை விட உண்மையாக இருப்போருக்குத்தான் பலருடன் பிரிவினை அதிகம். உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகவும் பொய்யாய் நடிப்பவருக்கு ஊரே உறவாய் நிற்பதையுமே காண முடிகிறது. உண்மையை விட இங்கு யாரோ ரகசியமாக சொன்ன பொய்களே அதிகமாக நம்பப்படுகிறது என்பதை தெரிந்து வாழ வேண்டும். ஆனால் இங்கு உண்மைக்கு மதிப்பில்லாமல் போனாலும் முடிவில் உண்மைதான் வெல்லும் என்பதை உணர்ந்து தன்னிடம் தேவைகளுக்காக அண்டியவர்களுக்கு நலன் புரிந்து தங்களின் தேவைகளை குறைத்து கொண்டு இருப்பில் இன்பம் காண்பவர்களே உண்மையானவர்களாவர். ஆக நம்முடைய வாழ்வில் நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. அப்படி மாறாவிட்டாலும் என்னால் தேவைகளை குறைத்து கொண்டு எதையும் சமாளித்து வாழ முடியும் என்று வாழ்வதுதான் தன்னம்பிக்கை. பிறர் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி நம்முடைய வாழ்வை வீணடித்து விடக்கூடாது. இங்கு யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளவும் கூடாது. நிறைவில் அவர்கள் நம்மை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாகி விடுவார்கள். நாம் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களிடம் எத்தனை அறிவுரை கூறினாலும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். திட்டமிட்டு வஞ்சத்துடன் குழப்பங்களை ஏற்படுத்தி வாழ்வோரிடம் உண்மைத்தன்மையை என்றும் எதிர்பார்க்க முடியாது. அவர்களே அடிபட்டு திரிந்து கொள்ளட்டும் என விலகி நிற்பதுதான் நல்லது. நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த வாழ்வை ஏற்புடன் வெறுப்பின்றி வாழ வேண்டும். நாம் உண்மையில் நம்மைத்தான் இங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் தேவையும் கூட என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை, நம்முடைய ஆன்மாவை யாரென்று அறிவதுதான் உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீக தேடல் என்பது எளிதான விஷயம் அல்ல. அதற்கு நம்முடைய சீவனான உயிரையே பணயம் வைக்க வேண்டிய நிலை உண்டாகும். பற்பல துரோகங்கள், பற்பல துன்பங்கள், பற்பல இழப்புக்கள் எல்லாம் நம்மை வந்து தாக்கினாலும் தனித்தே தாங்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும். என் மனம் வலிகளை சுமக்கிறது, என் புத்தி குழப்பங்களை சுமக்கிறது, இதற்கு இடையில்தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்று கலங்காமல் இருப்பதை கொண்டு வாழ்வை நடத்த வேண்டும். நமக்கு இன்னது தேவை, தேவையற்றது என்ற நிலைப்பாட்டோடு மிகுந்த தைரியத்துடன் தேவைகளை குறைத்து கொண்டு இனிய வாழ்வை வாழ வேண்டும். இப்பிறவி இல்லை என்றாலும் அடுத்த பிறவியில் நம்மை நாம் உணர வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய அறியாமையின் காரணமாகவே நம்மை உணராமல் நமக்கு எதிரெதிரான செயல்களுடனும் முரண்பாடுகளுடனும் உள்ள உலகத்தில் உள்ளவற்றை மறந்து அல்லவற்றை, தேவையற்றதை தேடி அலைகிறோம். எதையும் நம்முடைய அகத்தில் காணும்போதுதான் நம்முடைய தேடலானது முடிவுக்கு வரும். மனமும் அமைதியடையும். அதன் பின்புதான் நம்மை தூண்டியும் தீண்டியும் கேவலப்படுத்தியும் வேடிக்கை பார்த்தவர்கள் மீண்டும் நம்முடன் பயணிக்க தகுதியற்றவர்கள் என்பதும் புரியும். அறமற்ற வழியில் தேவைகளை தேடி அலைந்து பிறரை காயப்படுத்தி வாழ்பவர்கள் யாவரும் வினை வாழ்வை வாழ வந்தவர்கள் என்பதும் புரியும். பிறருக்கு குழி தோண்டும் போதும் இந்த பேரண்டமான இறைவன் நமக்கான குழியை நமக்கு பின்னே தோண்டிக் கொண்டிருப்பான் என்பதை நினைவில் கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள். செய்த வினை அவரவரை வைத்து செய்ய வேண்டியதை இங்கு செய்துவிடும் என்று தெளிவுடன் வாழ்வார்கள். மேலும் நம் கையில் உள்ள பணம் ஒருபோதும் நிம்மதியை தராது, நாம் செய்த புண்ணியம்தான் நமக்கான சொத்து என்று வாழ்வார்கள். தங்களின் தேவைகளை குறைத்து கொண்டு நேர்மையுடன் வினையற்று வாழ்வதால் அருளும் பொருளும் பெற்று கால தாமதமானாலும் நிலைத்த வெற்றியை பெறுகிறார்கள். அந்த வெற்றியானது நிதானமானதாகவும் நிலையானதாகவும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆக இங்கு நாம் சாதிக்கும் வரையில் காது கேளாதவர் போன்று இருக்க வேண்டும். நாம் அருளோடு சாதித்த பிறகு நம்மை பற்றி வீண் பேச்சு பேசிக் கொண்டிருந்தவர்கள்
வாய்ப்பேசாத நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் ஒதுங்கிப் போவதை நாம் காண முடியும். அறிவு நம்மிடம் இருக்கும்போது நம்மை சாதுரியமானவன் என்று சொல்வார்கள். அதே அறிவு மற்றவரிடம் இருந்தால் அவர்களை தந்திரசாலிகள் என்று சொல்வதுதான் உலகோர் வழக்கம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் என்று அமைதியாக இருக்க வேண்டும். இன்று நம்மை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் நம்மை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும். இங்கு காலமானது காரண காரியமின்றி யாரோடும் யாரையும் சேர்ப்பதில்லை, பிரிப்பதில்லை என்றுணர்ந்து தனியாக போராட கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் பெரியதாக சிந்தித்து சிறிதாக தொடங்க வேண்டும். ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. அன்பும் கருணையும் நேர்மையும் கொண்டு தேவையை குறைத்து கொண்டு வாழும்போது தன்னால் உயர்வு வரும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.